நூதன முறைகளோடு எவ்வாறு புதிய அடர்வனங்கள் உருவாக்குது அப்படிங்கிற பல்வேறு நிகழ்வுகளை கடந்த 4 வருடங்களாக செய்து வருகிறோம். பொதுவாக பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் அல்லது நம்மளோட நிலங்கள்ல எல்லா இடங்கள்லுமே பொதுவாகவே வீடு எல்லா இடங்கள்லயுமே மரங்கள் இருக்கும். இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிறது சூஸ் பண்ணதுக்கு காரணமா மரங்கள் தான். இப்ப இந்த மரங்கள் இருக்கிறதால தான் நம்ம இந்த இடத்த நம்ம உருவாக்கி இருக்கோம். இந்த மரங்களோட பயன்கள் நிறைய இருக்கு. இந்த பயன்களை பயிர்றதை விட மரங்களோட முக்கியத்துவம் ரொம்ப இருக்குது. இப்ப நம்ம மரங்களை பணப்பயிர்களா நிறைய இடங்கள்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பணப்பயிர்கள் நடுறாங்க. ஆனாலும் இந்த மரங்கள் என்பது ஒரு மரம் என்பது மரம் மட்டுமல்ல, அது ஒரு பல்லுயிர் சூழல். இந்த மரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள், அந்த பூச்சிகள், வண்டுகள், தேனீக்கள், இப்படி ஒரு மரத்துல இருந்து ஒரு பல பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்லுயிர் தன்மை இருக்கு. இந்த மரத்தோட முக்கியத்துவம் இப்படி நிறைய விஷயங்களை நாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டதாலேயும் நம் முன்னோர்கள் முறையில மரங்கள் நடும் முறையும் சரி, போட்டு முறைகளாக இருக்கட்டும், பொதுவெளிகள்ல மரங்கள் நடுறது, நிறைய விஷயம் நாங்க தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பள்ளி மாணவர்கள் கொண்டு அரியலூர் மாவட்டத்துல முதன்முறையாக ஒரு அடர்வனம் உருவாக்கணும். இந்த அடர்வனம் பல்வேறு அரசியல் ஆளுமைகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் வச்சு ஒரு அடர்வனத்தை உருவாக்கணும். இந்த மியாவாக்கி அடர்வனம் பொதுவாக நம்ம வெளிநாட்டு முகத்துல முதல்ல நமக்கு மியாவாக்கி முறையில மரங்கள் நட்டா நிறைய வளரும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் இருந்தேன். பட் இது ஒண்ணும் இல்ல, நம்மளோட முன்னோர்கள் வைத்த கோயில் காடுகள், காப்பு காடுகள் சொல்லக்கூடிய காடுகள் தான். எல்லா கோயில் நிலங்களிலும் கண்டிப்பாக அந்த கோயிலோட நிலப்பரப்புல ஒரு பகுதியில காடுகள் இருக்கும். அது அந்த கோயில் நிர்வாகமே அதை மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ என்ன செய்யறாங்க, நாம நவீன வளர்ச்சிங்கிற பேர்ல அந்த மரங்கள்லாம் அழிச்சிட்டு அந்த கோயில்கள் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே போல ஒவ்வொரு மலைகளை காப்பாற்றுவதற்கும் அங்குள்ள வனங்களை காப்பாற்றுவதற்கும் நம் முன்னோர்கள் அந்த இடத்துல நம்ம அந்த நடுகள் முறையை ஃபாலோ பண்ணிதான் ஒவ்வொரு இடத்துலயும் மலைகளை காப்பாற்றுவதற்கு திருப்பதியா இருக்கட்டும், பழனி மலையா இருக்கட்டும், அல்லது நம்ம ஊர்ல ஐயனார் இந்த மாதிரி கோயில்கள், காவல் தெய்வங்கள்லாம் அந்த வனங்களை காப்பாற்றுவதற்காக தான் இங்க நடுகள் முறையில ஒவ்வொரு மரத்துக்கு அடியிலையும் ஒரு சிலைகளையும் அந்த சூளங்களையும் கொண்டு வச்சு வழிபாட்டு தலமா உருவாக்குனாங்க. ஆனா அது நமக்கு காலப்போக்கில் மாறி நம்ம அத ஒரு கோயில் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள்ல நம்ம மரங்களை மறந்துட்டோம். தொடர்ந்து இதே போல நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகள் இந்த விதை திருவிழாவில சந்திக்கிற ஒவ்வொருவரும் இதுக்கப்புறமாவது இனிமேலாவது நம்மால் முடிந்த ஏதோ ஒரு மரத்தை நம்ம தோட்டத்துல ஐயா நம்மால் சொல்ற மாதிரி வீட்டை சுத்தி ஒரு முருங்கை மரம், ஒரு தென்னை மரம், ஒரு பப்பாளி மரம், பல்வேறு வகையான தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்கும் வகையில நமக்கு வீட்டுக்கு நாமளே உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய தேவையான மரங்களை நாம கண்டிப்பா வளர்த்து வைக்கணும் அப்படின்னு ஐயா சொல்ற வழியில தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுல அந்த அடர்வனங்கள், இப்போ ஒரு வருடம் அடர்வனங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம். மரங்களின் நண்பர்கள் அமைப்பு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். இதுல இந்த மியாவாக்கி காடுகள் அடர்வனங்கள் எப்படி உருவாக்குறாங்கிற நிறைய வீடியோக்கள் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். இதுல இந்த ஒரு 50 பள்ளி மாணவர்கள் கொண்டுதான் ஒரு காட்டை உருவாக்கி இருக்கோம். அது உண்மையிலேயே ரொம்ப வியக்கத்தக்க ஒரே வருஷத்துல நல்ல குரோத் இருக்கு. இந்த பறவைக்கான உணவு காடுகள், பழக்காடுகள், இதே போல உணவு காடுகளையும் அந்த பயோடைவர்சிட்டிக்காகவும் பறவைகளுக்காகவும் இவங்க நிறைய இடங்கள்ல உருவாக்கி வரோம். இது கூட சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் எக்ஸ்னோராங்கிற நிறுவனம் தமிழ்நாடு முழுக்க 100 பள்ளிகளை சூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 100 பள்ளிகள்ல நமக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லா பாதுகாப்பு வசதி இருந்ததுன்னா அந்த எக்ஸ்னோராங்கிற நிறுவனம் நம்ம பள்ளிகள்ல 1000மோ 2000மோ அந்த இடத்துக்கு ஏற்ப மாதிரி அவங்களே இலவசமாக மரக்கன்றுகள் நட்டு அவங்க ஒரு வருடம் ஃபாலோ ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகள்ல நாங்க மாவட்ட முதன்மை கல்வியாளரை சந்திச்சு இந்த திட்டங்களை குறைந்தபட்சம் ஒரு 10 பள்ளிகளையாவது அரியலூர்ல உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அதே போல இங்க இருக்கிற கடலூர் மாவட்டமா இருக்கட்டும், இல்ல அருகில் உள்ள மாவட்டங்கள், எந்த மாவட்டங்கள் இருந்து அடர்வனம் உருவாக்குறதுக்கு எக்ஸ்னோராங்கிற நிறுவனம் சென்னையில இருந்து ஹெல்ப் பண்றாங்க. உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டா அவங்களை அணுகலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்ம ஷேர் பண்றோம். அவங்க நீங்க கேட்டீங்கன்னா நாங்க கொடுப்போம். அவங்களே மரக்கன்றுகள் வச்சு கொடுப்பாங்க. இதே போன்ற எல்லா இடங்கள்லயும் நாம ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நம்மளாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வனங்களை நம்ம கண்டிப்பா மீட்டெடுக்க வேண்டும். எப்படி இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்களால இப்படி சூறையாடிப்பட்டு கிடக்குதோ நம்ம உணவா இருக்கட்டும், இந்த உணவு அரசியலுக்கு பின்னாடி ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்கு. அது நிறைய ஆளுமைகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. ஆனா முன்ன இருந்ததை விட இப்ப நிறைய இதே போல அந்தந்த பகுதிகளில் விதை திருவிழாக்கள் நடக்கிறது மூலியமா நம்மளோட மரபையும் நம்ம மரபு வேளாண்மை மீட்டெடுக்கலாம். இப்ப நேற்று கூட பின்னாடத்துல மரபு வேளாண்மை மீட்டெடுக்கிறதுக்காக நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சு ஒரு மாநாடு நடத்தினாங்க. நிறைய ஆளுமைகள்லாம் வந்தாங்க. ஆந்திர பிரதேசத்துல இருந்து ராம ஆஞ்சநேயர் அப்படிங்கிற மாதிரி நம்மாழ்வார் மாதிரி 35 லட்சம் ஏக்கர் அங்க நிறைய பயிர் பண்ணிருக்காங்க.
அவங்க இயற்கை வேளாண்மை எப்படி நம்ம முன்னெடுக்கிறது, அதுக்கான அரசோட எப்படி இணைந்து செயல்படுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. இதே போன்ற இந்த விதை திருவிழாக்கள்ல நம்ம வர ஒவ்வொருத்தர்களும் நம்மளும் இதை போய் மற்றவங்கள்ட்டே சொல்லணும். ஏன்னா இதுல மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இன்னும் இளைஞர்களை இதுல உள்ள கொண்டு வர செஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நமக்கு இந்த நஞ்சில்லா உணவை கொண்டுட்டு போகணும். அதே போல நம்மளால முடிந்த ஒரு குறைந்தபட்சம் ஒரு மரமாவது நாம நம்மளோட பெயர் நடுறோம். அதுதான் நாங்க வந்து என்ன செஞ்சோம், யூடியூப் சேனல்லையும் முகநூல் பக்கத்திலையும் மரங்கள் என்பது அமைப்புங்கிற பேர்ல குறைந்தது ₹1 கொடுத்தால் உங்க பேர்ல ஒரு மரம் நடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். யாராவது ₹1 கொடுத்தால் உங்க பேர்ல ஒரு மரம் நடுவோம் அல்லது தத்தெடுக்கப்போன்னு சொன்னாங்க. நிறைய பேர் அவங்களோட நன்கொடைகள் ஏதோ ஒரு விஷயம் மூலமா நமக்கு நிறைய ஷேர் பண்ணாங்க. அவங்களோட பேர்ல ஒரு வீடியோ மேக் பண்ணி அவங்க பேர்ல ஒரு மரக்கன்று நட்டு அதுக்கு வந்து பாதுகாப்பு நிலையம் அந்த மாதிரி செஞ்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். அதுதான் இன்னைக்கு 2000 மரங்கள் அங்க அரியலூர் மாவட்டத்துல பொதுவெளிகள், நீர்நிலைகள், கோயில் நிலங்கள், சாலையோரங்கள், அந்த மாதிரி அரசு மருத்துவமனை தேடல், இந்த மாதிரி பொது இடங்கள்ல ஒரு 2000 மரங்கள் இன்னைக்கு வெறும் இங்க வந்து மரக்கன்று வச்சு போட்டோ எடுக்கிற போஸ் கொடுக்குற கதை இல்ல. இது உண்மையாவே வளர்த்து காட்டியிருக்காங்க. இது வளர்த்து எல்லாமே 15 அடிக்கு மேல மரங்களாகி இன்னைக்கு ஆரம்பத்துல நமக்கு தெரியும், எல்லாரும் கோவணம் கட்டும்போது நம்ம மட்டும் பேண்ட் சட்டை போட்டா ஊர்காரம் ஒரு மரியாதை பார்ப்பான். இவங்க யாராவது மரம் வச்சுட்டு இருக்கா, அது இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஏசுனா அதே மக்கள் அதே விமர்சனத்துக்கு உள்ளாங்க. இன்னைக்கு எல்லாராலையும் மதிக்கப்படுறோம். எல்லா நிகழ்ச்சிகளையும் சரி, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் மரக்கன்றுகள் எங்கே கிடைக்கணும், மரக்கன்றுகள் வாங்கி கொடுங்க, அல்லது ஒரு மரத்தை எப்படி வளர்க்கறது, எந்த மரத்துக்கு எந்த பயனு அப்படிங்கிற மாதிரி பள்ளி நிகழ்வுகளா இருக்கட்டும், வனச்சுற்றுலா போன்ற பல்வேறு நிகழ்வுகளை பள்ளி மாணவர்களை கொண்டு அரியலூர் மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டங்களையுமே இது வந்து மரங்கள் நடுறது, இந்த மாதிரி நிறைய மர நடும் விழாக்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு அரசு வந்து நிறைய ஒத்துழைக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற வந்து நெடுஞ்சாலைத்துறையா இருக்கட்டும், மின்வரை துறையா இருக்கட்டும், மனசாட்சியே இல்லாம ஒரு மிகப்பெரிய வன்முறையா மரங்கள் மேல கண்டிப்பா தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. யோசிக்கவே மாட்டாங்க. அந்த பக்கம் கிளை பூச்சி, அந்த பக்கம் மரம் பூச்சி, சாலை அகலப்படுத்தினா வளர்ச்சிங்கிற பேர்ல வளர்ச்சி தான் கண்டிப்பா அழிவு காண போறீங்க. வளர்ச்சிங்கிற எதுவுமே கிடையாது. நம்மளோட முன்னோரோட மரபை அதை நம்ம ஃபாலோ பண்ணினா நாங்க எதுவுமே செய்ய முடியாது. நம்ம போய் செவ்வாயில போய் ராக்கெட் விடலாம், எல்லா வேலைகளையும் நடத்தலாம். ஆனா சாப்பாட்டுக்கு நம்ம இங்க எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கூகுள்ல தேடலாம் எப்படி ரைஸ் உருவாக்கலாம்னு. ஆனா கூகுள்ல இருந்து we can't download it. அதான் நம்மளால டவுன்லோட் பண்ண முடியாது அரிசியை. அதனாலதான் எவ்வளவு ஆளுமைகள் இன்றைக்கு வந்து இந்த இடத்துல கூடி ஒவ்வொரு விழாக்களையும், இந்த விதைத்திரு விழாக்களையும், இந்த நாட்டு விதைகளையும் ரொம்ப பயங்கரமா ரொம்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வு கொண்டுட்டு போகணும். எல்லா இடங்களையும் இதே போல செய்யணும். நம்ம ஊர் விவசாயிகளை நாம தான் பெருமைப்படுத்தணும். அவங்களோட விஷயங்களை நாமளே வியாபாரிகள்கிட்ட கொடுக்காம நாமளே நேரடியா ஒவ்வொரு தனி மனிதர்கள்ட்டையும் நம்ம அதை ஒரு ப்ரொமோட் பண்ணணும். கண்டிப்பா இதை செய்யலாம். அதே போல இந்த நம்ம அரசுக்கு முன்வைக்கிற கோரிக்கை எல்லாம் மண்ணின் மரங்களை நட வேண்டும். ஏதோ ஒரு மரங்கள் பூப்புக்கிற மரத்தை கம்பெனிகளா இருக்கட்டும், நிறைய கார்பரேட் நிறுவனங்களா இருக்கட்டும், இப்போ நம்ம வந்து நெடுஞ்சாலை ஆணையமே இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மரங்கள் வந்து ஆடு திங்காத மரமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மரத்தை ரோட்ல நட்டு போடுறாங்க. அது எந்த புண்ணியமும் கிடையாது. அதுல சில பூக்கவே மாட்டாங்க நிறைய மரங்கள். அப்ப பூக்கள் இல்லாத இடத்துல தேனீக்களுக்கோ, வண்டுகளுக்கோ, பூச்சிகளுக்கோ, வண்ணத்து பூச்சிகளுக்கு அங்க இடமே இல்லை. அப்ப ஒரே ஒரு பூ கூட பூக்காத மரத்தை எதுக்கு நடுறானே தெரியாது. இந்த கோனோ கார்பஸ் ஒரு செடி வச்சிருக்காங்க. சிதம்பரம் டு ஜெயங்கொண்டம் அந்த தேசிய நெடுஞ்சாலையில இப்ப ஒரு செடி வச்சுக்கிட்டே வராங்க. யாரும் எதிர்ப்பு பதிவு பண்ணவே இல்லை. கோனோ கார்பஸ்ங்கிற ஒரு செடி அது வந்து நம்ம லைட் ரிஃப்ளெக்ஷனுக்காக அந்த டிவைடர்ல சாலையோட சென்டர்ல வச்சுட்டு வராங்க. அது ஒண்ணுதான் செய்யுது. பட் இதுக்கு முன்னாடி அரளி செடியா இருக்கட்டும், அது கூட நிறைய பூக்கள் கொடுக்குது. அதை விட யாரோ ஒரு ரோட்ல போற மக்கள் வந்து அதை பறிச்சுட்டு போய் ஏதோ ஒரு இடத்துக்கு விற்கிறாங்க, ஏதோ ஒரு பயன்படுறாங்க. ஆனா இப்ப இந்த கோனோ கார்பஸ் ரொம்ப பயங்கரமான செடி, எல்லா நாடுகளையும் தடை செஞ்சுட்டு வராங்க. ஆனா இப்ப வந்து சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில நடுவில் அந்த டிவைடர்ல இதே செடிகள் தான் வச்சுட்டு வராங்க. இந்த செடிகள் ரொம்ப ஆபத்தானது. அதோட விரை பரவல் அதிகமாயிடுச்சுன்னா நம்மளால சீமை கருவள மரம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. கண்டிப்பா இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். சும்மா நம்ம எல்லாருக்கும் வேலைகள் இருக்கும், பணிச்சூழல் இருக்கும், குடும்பம் இருக்கும், சூழ்நிலைகள் இருக்கும். நம்ம சுற்றுப்புறத்தை ஒற்றுநோக்கலினா மிகப்பெரிய நம்ம வந்து அவலத்தை கண்டிப்பா சிந்திச்சே தருவோம். ஏன்னா அந்த கோனோ கார்பஸ் செடிகள் இங்க இருக்க ஃபேக்டரியில கூட நான் பார்த்திருக்கேன். இப்ப கூட அந்த செடிகள் ரொம்ப பயங்கரமானது. அந்த செடிகள் வந்து பார்த்தீங்க மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும். நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பகுதியை மீறி போயிடுச்சுன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை வந்து நம்மள அடுத்ததான் மிரட்ட போறது கொரோனா போன்ற இன்னும் பெரிய பெரிய பயங்கரங்களை, இயற்கை சீற்றங்களை நம்ம சந்திக்க போறோம். இதுதான் நிச்சயம். ஏன்னா நம்ம சுற்றுப்புறத்தை உற்று நோக்கல, நம்ம பிளாஸ்டிக் பயன்பாடா இருக்கட்டும், இதே போல இயற்கை வளங்களை சுரண்டி நம்ம திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கிறதால மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்திக்க போறோம். 1.5 டிகிரி இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, குளோபல் வார்மிங் சொல்றாங்க. இது நம்ம வாகனங்கள் பயன்பாடா இருக்கட்டும், நிறைய நாடுகள்ல பொது போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க, சைக்கிள்ல போறாங்க.
ஆனா நம்ம தான் ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கமே உலக மாற்றம். ஆனா நம்ம தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாம நாமளே எல்லாம் வீட்டுக்கு 2 காரு, வீட்டுக்கு 2 பைக்குன்னு இப்படி ரொம்ப அட்வான்ஸான ரொம்ப வேகமா போறோம். இந்த வேகமான வளர்ச்சிங்கிறது அழிவின் பாதையில தான் பயணிக்கிறது. இந்த வளர்ச்சியே கிடையாது. கண்டிப்பா நிச்சயம் வளர்ச்சி கிடையாது. ஏன்னா இனி வரும் காலகட்டங்கள் அதிக வெள்ளம், அதிக மழை, அதிக வெயில், இது மாறி மாறி வரும். அப்ப நம்ம விதைக்கும் போது நம்ம கேட்கிற சூழ்நிலை கிடைக்காது. அறுவடை செய்யும் போது மழை கொட்டிட்டு இருக்கும். ஐயோ என்னோட பயிர் போச்சு. எல்லாம் விவசாயிகள் நாடெங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் இன்னைக்கு இவ்வளவு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம சுற்றுப்புறத்தை ஒற்று நோக்கணும். இந்த உலக வெப்பமயமாதலை நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்த இடங்கள்ல மரங்கள் நடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இயற்கை வளங்கள் சுரண்டதா இருக்கட்டும், இப்ப அரசாங்கமோ அல்லது கார்பரேட் நிறுவனங்களோ போகும்போது நம்ம குரல் கொடுக்கணும். நம்ம எதிர்ப்பை பதிவு பண்ணலாம். நம்ம தலைமுறைகள், அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த தண்ணீருக்கும் அந்த காற்றுக்கும், தூய்மையான காற்றுக்கும் மிகப்பெரிய சவாலை கண்டிப்பா அவங்க சந்திப்பாங்க. ஆகவே இந்த மணி நீரையும் காக்கும் பொருட்டு அந்த பொறுப்பு நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்குது. அதை நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் நம்மளால முடிந்த ஒரு சிறிய விதையை இந்த பூமியில மண்ணில விதைச்சு அதை நம்ம கண்டிப்பா அதை கொண்டுட்டு வரணும். அப்படிங்கிற வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த விதை திருவிழாவை நடத்தி வரும் ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும்